சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் முத்து, தற்போது அங்கு என்னென்ன ஏற்பாடுகளா செய்துட்டு வராங்க? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த முன்னேற்பாடுகள் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த பகுதியில் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று மாலை இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனை ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அதிக இடங்களில் கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது 3 முக்கிய கோப்புகளில் விஜய் மக்கள் முன்னிலையில மேடையிலேயே கையெழுத்திட்டார். அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அமைக்க கையெழுத்திட்டார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த திட்டம் முதலில் கடந்த 29ஆம் தேதி தொடங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக அந்த தொடக்க விழா என்பது தற்காலிகமாக ரத்து என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த சிங்கப்பெண் திட்டம் என்பது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை மீண்டும் தொடங்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டு இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்பது சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த படை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதற்காக தலைமை அதிகாரியாக, அதாவது இந்த திட்டத்தினுடைய தலைமை அதிகாரியாக IGK பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சிறப்பு குழுவில பொறுத்தவரைக்குமே ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பிற பதவிகளில் இருந்து 20 காவலர்கள் இடம்பெறுவார்கள் என ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்களுக்கு புதிய சீருடையும் காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அடர்நீல சட்டை, அதே போல காக்கி பெண், கருப்பு நிற தொப்பி மற்றும் பேட்ச் ஆகியவை அடங்கிய சிறப்பு சீருடையும் அறிமுகம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டையில் சிங்கப்பெண் லோகோ பேட்ச், அதே போல கருப்பு நிற பெல்ட், எடை குறைவான கருப்பு ஷூ ஆகியவையும் வழங்கப்படும். இந்த சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் சிங்கப்பெண் அதிரடி போலீசார் என்பது தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 280 காவல்துறை உள்கோட்டங்களிலும் சிங்கப்பெண் காட்டங்களிலும் சிறப்பு அதிரடிப்படை என்பது ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தோட துவக்க விழா நிகழ்ச்சி என்பது இன்று மாலை சரியாக 5 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே கடந்த சில நாட்கள் உயர் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து தொடர்ந்து முன்னேற்பாடுகள் குறித்தான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களும் இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தனி இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர், அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கான அந்த இருக்கைகள் எல்லாம் தனியாக அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த முன்னேற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல முதலமைச்சர் பங்கேற்கப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்காக பேரிகார்டுகள் எல்லாம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை சரியாக 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அங்கு நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் தொடர்பான நேரடி விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.